நான் ஆல்ரெடி உங்களுக்கு போன வீடியோல சொல்லியிருப்பேன். ஓசோன்லிசிஸ் ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். ஓகே. அந்த ஓசோன்லிசிஸ் ரியாக்ஷன்லயுமே இதுதான் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்கறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஓசோன்லிசிஸ் ரியாக்ஷன் வந்து மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா அல்கீன்ல டபுள் பாண்ட் வந்து எந்த இடத்துல இருக்குன்றதை கண்டுபிடிக்க தான் நமக்கு வந்து மெயின் அப்ளிகேஷன். ஏன்னா ஒரு ஆர்கானிக் மாலிகுல்ல டபுள் பாண்ட் வந்து இருக்கா இல்லையான்றதை நம்ம ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஆனால் அந்த டபுள் பாண்ட் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அதை கண்டுபிடிக்கிறது வந்து ஒரே வழி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓசோன் லேயர் தான். ஓகேவா? இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏன் வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஏன்ற காம்பவுண்ட்ல டபுள் பாண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எங்க இருக்குன்னு நமக்கு வந்து தெரியல. அப்போ என்ன பண்றோம்னு பார்த்தா அதை ஓசோன் லேயர் பண்ணும்போது அப்போ நமக்கு வந்து ரெண்டு ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனால் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது, CH3CHO வந்து ஃபார்ம் ஆகுது. ப்ளஸ் இன்னொரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பென்டைன் 3 வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. CH3CH2 C டபுள் பாண்ட் O CH2CH3 வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா? அப்போ இதுலேருந்து நமக்கு வந்து டபுள் பாண்ட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுனா இந்த ரெண்டு ஆக்சிஜன் மாலிகுல் நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ அது ரெண்டு ஆக்சிஜன் மாலிகுல் ரிமூவ் பண்ணும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கன்வீனியன்ட்டாக நான் வந்து ஒரு மெத்தடில் வந்து நான் எழுதிக்கிறேன். இங்கே வந்து நான் ஹைட்ரஜன் வந்து போட்டுடுறேன். ஓகே. இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், டபுள் பாண்ட் ஓ வந்து நான் வந்து எழுதுறேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த மாலிகுல்ஸுக்கும் இந்த சி டபுள் பாண்ட் ஓ வந்து நான் இங்கே போட்டுக்கிறேன். அப்போ என்ன பண்ணால் இந்த பக்கம் ஒரு CH2CH3 வந்து இருக்குது. இந்த பக்கம் நமக்கு என்ன ஒரு CH2CH3 வந்து நமக்கு வந்து இருக்குது இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணால் ஜஸ்ட் இந்த ஆக்சிஜன் மாலிகுல் ரெண்டு ஓட்டையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மீதியை வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா அதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேவையான அல்கீன். ஓகேவா? இங்கே டபுள் பாண்ட் இங்கே தான் நம்ம ரெண்டு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா? அப்போ இங்கே டபுள் பாண்ட் வந்து போட்டுக்கணும். இங்கே கார்பன், இங்கே நமக்கு என்ன CH2CH3, இங்கே நம்ம என்ன பண்ணோம் இன்னொரு CH2CH வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். CH2CH3. அப்போ இதான் நமக்கு வந்து மாலிகோல். அப்போ அந்த ஏன்ற அல்கீன்ல இந்த இடத்துல தான் நமக்கு வந்து டபுள் பாண்ட் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஓசோன்லேயர் ரியாக்ஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓசோன்லேயரோட மெயின் அப்ளிகேஷனே எங்கே டபுள் பாண்ட் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்கறதுக்கு மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது.